கதிரை கொலை பண்ணிட்டேன். ஏய், என்ன சொல்ற? கதிரையா? எங்க வச்சு? எங்க கெஸ்ட் ஹவுஸ்ல கதிர் சித்ரா கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தோம். சரி, நான் தட்டி கேட்கறதுக்காக போனேன். ஆனா அவனை கொலை பண்ணிட்டேன். சரி, இந்த பாரு, விடு விடு, எல்லாத்தையும் ஃபோன்ல பேச வேண்டாம். நான் நேர்ல வரேன். நீ எங்க இருக்க? நாம எப்பவுமே கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்போம்ல, அங்கதான் நிக்கிறேன். அங்கேயே வெயிட் பண்ணு, நான் உடனே வரேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இதை பத்தி யாருக்கிட்டையும் எதுவுமே பேச வேண்டாம். யார் ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணாத. நான் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். சீக்கிரமா. ம், வரேன் வரேன். ஏய், என்ன ஆச்சு? போன்ல என்னென்னமோ சொல்ற? நான் கதிரை கொலை பண்ணிட்டேன். அவன் செத்துட்டான். சரி 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 சரி, இரு இரு. இப்ப என்ன நடந்துச்சுன்னு பொறுமையா சொல்லு. அந்த கதிர் சித்ராவை தப்பான வீடியோ எடுத்து அவளை மிரட்டி அவன் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்லிருக்கான். சித்ரா பயந்து அங்க போயிருக்கான். போன இடத்துல சித்ரா கழுத்துல அவன் தாலி கட்ட ட்ரை பண்ணிருக்கான். நான் சித்ராவை கூட்டிட்டு வர்றதுக்காக காலேஜுக்கு போனேன். அங்க சித்ரா இல்ல. அவளை தேடி நானும் கதிர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனேன். போன இடத்துல ஆனா அவன்கிட்ட எவ்வளவு தடவை சொல்லி பார்த்தேன், அந்த வீடியோவை அப்லோட் பண்ணாதுன்னு. ஆனா அவன் கேட்கவே இல்லை. ஒரு கட்டத்துல எங்க 2 பேர்த்துக்குள்ள தள்ளமுள்ள வந்துருச்சு. நான் வேற வழி இல்லாம அவனை தள்ளி விட்டேன். அதனால தலையில இடிச்சு செத்து போயிட்டான். ஏய் ஏய், நல்லா தெரியுமா அவன் செத்துட்டானாங்க? அவன் செத்த மாதிரி தான் இருந்துச்சு. பேச்சு மூச்சு இல்லாம கிடந்தான். நான் மூச்சு இருக்குதான்னு செக் பண்ண, எந்த அறிகுறியும் இல்ல.